கணவன் மனைவி சண்டை இல்லாமல் வாழ்வது எப்படி? ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில பல பிரச்சனைகளுக்கு மத்தியில தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு போலியான உறவுகள், போலியான மனிதர்கள் கூட நம்ம டிராவல் செஞ்சோம் அப்படின்னா வாழ்க்கையில வாழும் பொழுதே நரகத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால போலியான மனிதர்கள் கூட நீங்க பழகாதீங்க. உண்மைத்தன்மை இல்லை அப்படின்னா ஒரு உறவு கூட நம்ம டிராவல் பண்ணவே கூடாது. ஒருத்தெல்லாம் பாத்தீங்கன்னா வாழ்க்கையில பொய்க்கு மேல பொய் சொல்லுவான். அந்த பொய் சொல்றவனோட நம்ம பயணிச்சோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையே நரகமாயிரும். இன்னைக்கு கணவன் மனைவி இருவருமே ரெண்டு பேருமே உண்மைத்தன்மை இல்லாம எவ்வளவு நாளைக்கு நடிச்சுக்கிட்டு அப்படியே வாழ்க்கையை ஓட்ட முடியும்? சத்தியமா முடியாது. அப்படி ஒரு உண்மைத்தன்மை இல்லை அப்படின்னா அடிச்சுக்கிட்டு சண்டை போடுறதை விட ரெண்டு பேரும் தனியா பிரிஞ்சு அவங்கவுங்க வாழ்க்கைய பாத்துக்கிறது எவ்வளவு நல்லது. நிறைய பேரை பாக்குறேன் சென்னையில. ஒரு கணவன் மனைவி கூட சந்தோஷமாக இல்லை. ஒரு கணவன் பாத்தீங்க அப்படின்னா குடிக்கு அடிமையாயிரும். இன்னொரு பெண் பாத்தீங்க அப்படின்னா வேற மாதிரி சில விஷயங்களுக்கு அடிமையாயிராங்க. இன்னைக்கு உண்மைத்தன்மை இல்லாத நிறைய காதல் ஜோடிகளை தான் நான் இன்னைக்கு பாக்குறேன். காதல் 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 5-10 வருஷமா பண்றாங்க. பண்ணி கல்யாணம் அப்படின்னு ஒண்ணு வரும்போது ஈஸியா ஒரு 5-6 வருஷத்துல அவங்களுக்கு போர் அடிச்சிருது. காலம் ரொம்ப பெருசு, வாழ்க்கை ரொம்ப பெருசு, வாழணும், இந்த உலகத்துல நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா ஒண்ணு அனுசரிச்சு போகணும். ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தங்க அனுசரிச்சு போகணும். அப்படி ஒரு வாழ்க்கைய அனுசரிச்சு போக முடியல அப்படின்னா அடிச்சுக்கிட்டு உயிரை போறதை விட தன்னந்தனியா வாழ்றது எவ்வளவோ பெட்டர். இன்னைக்கு சரியான ஒரு வாழ்க்கை துணை யாருக்கும் இங்க கிடைக்கிறது இல்லை. ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், அவங்களுக்கு சரியான ஒரு வாழ்க்கை துணை அமையல அப்படின்னா வாழும் பொழுது நரகத்துல இருக்கிற மாதிரி சமம். அந்த மாதிரி நீங்க சிக்கி தவிச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒண்ணு பேசி இதை தீர்க்க பாருங்க. அப்படி இல்லைன்னா பிரிஞ்சு சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ.